இதுதான் வேட்டையாட சரியான நேரம். நண்பர்களே, அங்க பாருங்க, ஒரு பெரிய கழுகு நம்ம பக்கமா வருது. வேகமா ஓடுங்க. ஒரு பசுமையான புலிவெளியில ஒரு சின்ன ஆமை வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அவனோட ஃப்ரெண்ட் யாரு தெரியுமா? ஒரு சுறுசுறுப்பான அணில் தான். அவங்க 2 பேரும் தினமும் சந்தோஷமா விளையாடிட்டு நேரத்தை செலவழிப்பாங்க. அப்படித்தான் அன்னைக்கும் ஆமையும் அணிலும் விளையாட ஆரம்பிச்சாங்க. ஆமையாரே, வா நம்ம அந்த மரத்துக்கிட்ட ஒளிஞ்சு விளையாடலாம். யாரு முதல்ல கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாப்போம், சரியா? சரி சரி, அப்போ நீ போய் ஒளிஞ்சுக்கோ. நான் மெதுவா வந்தாலும் கண்டிப்பா உன்னை கண்டுபிடிச்சிருவேன். அதான் தெரியவே. நீ மெதுவா வந்தாலும் உன்னோட மனசு ரொம்ப வேகமா தான் இருக்கும். இப்படி சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுட்டே சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த காட்டுக்கு விருந்தாளியா ஒரு புத்திசாலி நரி ஒண்ணு வந்துடுச்சு. அங்க விளையாடிட்டு இருந்த ஆமையும் அணிலும் அந்த நரிய பார்த்து, யார் நீ? புதுசா இருக்கியே, இதுக்கு முன்னாடி உன்னை இங்க பார்த்தது இல்லையே. ஆமா நரியரே, நீங்களும் வரீங்களா? சேர்ந்து விளையாடலாம். நான் தான் நரி. இந்த காட்டை முழுசா சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். என்ன, நீங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்கீங்க போல இருக்கே. எனக்கு விளையாடுறதுனா ரொம்பவே பிடிக்கும். நிச்சயமா நான் வரேன். அவங்க 3 பேரும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சாங்க. அப்ப கொஞ்ச நேரத்திலேயே வானம் முழுக்க இருண்டு சூழ்நிலை மாறி காத்து ரொம்ப வேகமா வீச ஆரம்பிச்சது. இதுதான் வேட்டையாட சரியான நேரம். நண்பர்களே, அங்க பாருங்க, ஒரு பெரிய கழுகு நம்ம பக்கமா வருது. வேகமா ஓடுங்க. ஐயோ, என்னால வேகமா ஓட முடியாதே. என்னதான் பிடிக்க வருது அந்த கழுகு. இப்ப நான் என்ன செய்யறது? பயப்படாத ஆமையாரே, பொறுமையா இரு. என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. உண்மையாவா? என்ன யோசனை அது நரியாரே? ஏய் கழுகே, இங்க பாரு. இந்த ஆமையை விட நான் தான் ரொம்ப சுவையா இருப்பேன். என்ன வேணும்னா பிடிச்சுக்கோ பார்க்கலாம். வா கழுகே, உன்னால முடிஞ்சா என்ன பிடிச்சுக்கோ. ஓஹோ, அப்படியா? அதுவும் நல்லதுதான். அப்போ நீதான் என்னோட வேட்டை இன்னைக்கு. கழுகு நிறைய துரத்துட்டே பறந்தது. அப்போ நரி மரங்களுக்கு நடுவுல புதர்களுக்குள்ள வேகமாவும் புத்திசலத்தனமாவும் ஓடுச்சு. கடைசியா நரி கழுகை ஒரு அடர்த்த முற்பத்திற்குள்ள கூட்டிட்டு போய் நல்ல வசமா சிக்க வச்சிடுச்சு. ஆ, என்னால வெளியே வர முடியலையே. சத்தமா கத்தி சிறுவர்கள் வெளியே வந்து அப்புறம் அது வந்த வழியாகவே பறந்து போயிடுச்சு. இதையெல்லாம் மறைஞ்சு இருந்து பார்த்த ஆமை கால்கள் நடுங்க வெளியே வந்துச்சு. நரியாரே, என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எதுக்கு நன்றி? நண்பனை காப்பாத்துறது என்னோட கடமை இல்லையா? நரியரே, இன்னைக்கு மட்டும் நீங்க இல்லனா நாங்க 2 பேரும் ஆபத்துல சிக்கி இருந்திருப்போம். அந்த நாளில் இருந்து இவங்க 3 பேரும் யாராலையும் பிரிக்க முடியாத அளவுக்கு நல்ல நண்பர்களா மாறினாங்க. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன தெரியுமா? உண்மையான நட்புக்கு அர்த்தம் நம்ம நண்பன் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அவனை காப்பாத்த துணிச்சால நிற்பதுதான். Get your free printable worksheets for kids. Fun, educational, easy to print, perfect for young learners. Grab your free gift today, link in the description. Subscribe for more videos.